எதுக்குடா ஏஐ பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பயப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சில விஷயங்களை சொல்றோம், நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 1900 காலகட்டத்தில் ஃபேக்டரி ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் புதுசா இந்த உலகத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட உடனே அதை பெருசா கண்டுக்காம நிறைய பேர் விட்டுறாங்க. சோ அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாதனாலே அந்த காலகட்டத்தில் ஃபேக்டரியில வேலை பார்த்த ஆயிரக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பை இழக்க நேரிட்டுச்சு. இதே மாதிரி 20ஆம் நூற்றாண்டோட செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம் அப்படின்ற ஒரு விஷயம் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது. அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆறப்ப எக்கச்சக்க பேர் இதை பெருசா கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனா இந்த ஒரு ஏடிஎம் பாத்தீங்கன்னா டெல்லர்ஸ் ஜாப் மேக்ஸிமம் கட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி 2000 காலகட்டத்தில் எவால்வ் ஆன இ-காமர்ஸ் பிசினஸ்னால லோக்கல் ஏரியால இருந்து எக்கச்சக்கமான பிசினஸ் அடி வாங்குச்சு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாடர்ன் டெக்னாலஜி புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படும். அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுறப்ப அதை நம்ம கத்துக்கிறாமே இல்லாட்டா தெரிஞ்சுக்கிறாமே விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ணும். அதுதான் இப்ப ஏஐயும் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி மெட்டா பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் மட்டும் குளோபல் ஒர்க் ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட 5% பேரை கட் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க கம்பெனில வேலை பார்க்குற கிட்டத்தட்ட 5% பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதை நம்பர்ஸ்ல சொன்னா கிட்டத்தட்ட 3600 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமே ட்ரெடிஷனல் கோடிங்கை படிச்சுட்டு உள்ள போனவங்க தான். அதுக்கு முக்கியமான ரீசனே அந்த ஜாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு மெட்டா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபியூச்சர்ல இன்னமும் அதிகமாகும் அப்படின்னு கூட சொல்றாங்க.